நான் வந்து 27 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். பல ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ட்ரைனிங் வந்து எல்லா ட்ரைனிங்குமே எடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் ட்ரைனிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே நோட் பண்ணுறதுக்கு வேலையே ஏன்னா எழுதுறதுக்கு வேலை இல்லை. எல்லாமே வந்து நம்ம நேரடியாக பார்த்து இதான் தெரிஞ்சுருக்கோம். 3-4 பயிற்சி வந்து நம்ம சிறப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாமே மனதில் பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு யாராக எழுதிங்க சொல்லுவாங்க. ஒரு சொல்லி எழுதி ஒரு சொல்லி யாராக எழுதினாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மைண்ட் தான் வந்து ஒரு பதிவாகிடுச்சு. ஆனால் நானே சில ஒரு நாள் வேலையாக செஞ்சேன். இந்த சோப்பு தரத்தில் ஈஸியாக கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த குண்டா பத்து கொண்டு வந்து கொடுத்துலாம் இருந்தேன். இடையில அதெல்லாம் வச்சுட்டேன். சரி இந்த சூழ்நிலைலாம் வச்சுட்டேன். ஆனால் வந்து இந்த இதை வந்து நம்ம கொரோனா பரிசீலனை பண்ணணும்னா கொரோனா செய்யணும்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா சைடு ஒரு வருமானமாக இருக்கேன். நம்மளுடைய இது நமக்கு வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதை மேலும் கொஞ்சம் தொழிலில் ஈடுபட்டு வளர்ச்சி அடைந்தால் நல்லது. இந்த 3 நாள் நான் பயிற்சி கொடுத்த நம்மளுடைய பயிற்சியாளர்களுக்கு நம்முடைய கிராமத்தில் பயிற்சி வந்து இந்த மாதிரி பயிற்சி யாருக்கும் கொடுத்தது நிறையா பயிற்சி தான் சொல்லுவாங்க. எல்லாம் சர்டிஃபிகேட் தான் நல்லா சர்டிஃபிகேட் பயிற்சி வந்து தெளிவான பயிற்சி. நானே சாயம் உட்காந்து கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லா பயிற்சியும் வந்து அதாவது தெரிஞ்சுக்கிட்டா உடம்பு நல்லது ஆகி அப்போ சொல்லுவது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி பார்த்துருக்கேன். தொடர்ச்சி பார்த்துருக்காங்க. ஆனால் கலந்துக்கிறது எனக்கு ஒரு திருப்தி, ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கைக்கே நம்ம வந்து பயன்படுத்த சொல்லலாம். நம்ம தான் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த இருக்குது. அந்த பயிற்சியில் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்த பயிற்சியாளர் அனைவருக்குமே இந்து ஒரு நன்றி தெரிவித்து